இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். சாரை எனக்கு ஒரு மாசம் முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில சந்திச்சோம். முதல் சந்திப்பிலேயே என்னை பார்த்துட்டு நீங்க கண்ணை பத்தி அடுத்த மீட்டிங்ல பேசணும் அப்படின்னாரு. அங்கேயே நான் சம்மதிச்சிட்டேன், கண்டிப்பா பேசுறேன் சாருன்ட்டு. ஸோ சார் கொடுத்த டாபிக்கும் தலைப்பும் ரொம்ப நல்ல தலைப்பு, இரு கண்கள். ஏன்னா கண்கள்ல ரெண்டு கண்ணுமே ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற உறுப்புகளை காட்டிலும் கண் நம்ம எதை நோக்கி பாக்குறோமோ ரெண்டு கண்ணுமே ஒன்னாதான் செயல்படும். நீங்க வலது பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ணும் வலது பக்கம் தான் பார்க்கும், இடது பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ணும் இடது பக்கம் தான் பார்க்கும். இப்ப நடக்கும்போது பாத்தீங்கன்னா கை ஒரு பக்கம் போகும், இன்னொரு கை இன்னொரு பக்கம், முன்னாடி போகும்போது இன்னொரு கை பின்னாடி போகும், கால் முன்னாடி போகும்போது இன்னொரு கை, அந்த மாதிரி செயல்படுறத மற்ற உறுப்புகளை காட்டிலும் கண் ஒரே மாதிரிதான் செயல்படணும். அப்பதான் நீங்க எதை பாத்தீங்கன்னாலும் ஒன்னா தெரியும். இப்போ ஒரு கண் வலது பக்கமாவும் இன்னொரு கண் இடது பக்கமாவும் போச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா தெரிய ஆரம்பிச்சிடும். அது கண்ணோட நோய்கள்ல ஒவ்வொரு இது. பொதுவா எனக்கு வர பேஷண்ட்ஸ்ட நோயாளிகள்கிட்ட இருக்கிற சந்தேகங்கள் அந்த பத்தின ஒரு சின்ன சின்ன குறிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப விலாவரியா போகாம. பொதுவா கண் பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு முன்பகுதி கருவிலின்னு சொல்லுவோம். இந்த கருவிலிங்கிறது கருப்பா நமக்கு தெரிகிறது. இது கருப்பு கிடையாது. ஆக்சுவலா அந்த கருவிலிங்கிறது கலர்லெஸ் டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ரக்சர். அது நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த பாப்பான்னு ஒண்ணு சுருங்கி விரியும், வெளிச்சத்துல சுருங்கும், இருட்டுல விரியும். அதோட கலர் தான் நமக்கு பார்க்க கருப்பா தெரியுதே ஒழிய கருவிலி டிரான்ஸ்பரண்ட் தான். கருவிலிக்கு பின்னாடி, அந்த பாப்பாவுக்கு பின்னாடி தான் லென்ஸ் இருக்கும். லென்ஸும் இந்த கருவிலியும் தான் நம்மளோட பார்வைக்கான முக்கியமான பவருக்கு ரெண்டும் முக்கியமான பாகங்கள் கருவிலியும் லென்ஸும் தான். இது ரெண்டுலயும் ஏதாவது இதுல ஒரு 70-80% கருவிலியோட பவர் நம்மளோட பார்வை திறனை மேம்படுத்தும். மீதி 20% உள்ள இருக்கிற அந்த லென்ஸ். இது எல்லாமே நம்ம பாக்குறது எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப திரையரங்குக்கு போனீங்கன்னா பின்னாடி ஸ்கிரீன் இருக்கும், ப்ரொஜெக்டர்ல இருந்து வர இதெல்லாமே ஸ்கிரீன்ல தான் விழுகும். அது மாதிரிதான் நம்ம விழித்திரையும். நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ கடைசியா போய் விழுகிற இடம் விழித்திரை. இந்த விழித்திரையில விழுகிற இமேஜ அந்த வடிவத்தை நமக்கு மூளை கொண்டு போய் சேர்க்கிறது நம்ம கண் பார்வையோட நரம்பு. பொதுவா நம்மளோட கண் இப்படிதான் வேலை செய்யும். அதனால ஒவ்வொரு பாகங்களும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு இதுல அதோட திறன் குறைஞ்சாலோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ நம்ம பார்வை குறைபாடு வரும். எடுத்தோடனே எல்லாத்துக்கும் வர்றது இந்த கிட்ட பார்வை தூர பார்வைக்கான சந்தேகம். பொதுவா 40 வயசுக்கு மேல வருது அதுதான் கிட்ட பார்வை. அது வெள்ளை எழுத்துன்னு சொல்லுவாங்க. நல்லா இருப்பாங்க, எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு கொஞ்சம் சமயத்துல கொஞ்சம் படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சிரமப்படுவாங்க. பொதுவா அந்த 40 வயசு தாண்டும் போது அதை எடுத்துக்கொள்வதற்கான அந்த இது இருக்க, திடீர்னு என்னடா மங்களா தெரியுது, நல்லாதான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் சுருக்கி பார்த்தா என்னால படிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வருவாங்க. இதோட அதே இது சின்ன வயசுல வர்றது அது முற்றிலும் வேற இது. அது கருவிலி சம்பந்தப்பட்டது. கண்ணோட சைஸ் ஷேப் இதை பொறுத்து, அதோட வடிவமும் அதோட அகலம் இதை பொறுத்து வருது. ஸோ சின்ன வயசுல இப்ப வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க இது மாதிரி வரவங்க பொதுவா பெற்றோர்கள் ரொம்ப பயப்படுற விஷயம் என்னன்னா, ஐயோ என் பையனுக்கு இந்த சின்ன வயசுலயே கண்ணாடி போடணுமா, இது போட்டுட்டா அவன் அதே பழகிக்குவான், அதனால கொஞ்ச நாள் போட்டுட்டு விடலாமா, இல்ல லைஃப் லாங் போட்டுமா அப்படின்னு சொல்லி பெற்றோர்களோ இல்ல தாத்தா பாட்டியோ ரொம்ப ஒரு பயத்தோட பதட்டத்தோட கேட்பாங்க. இது பொதுவா நாங்க பாக்குற இது விஷயம். ஒரு விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, கருவிழி நம்ம கண்ணோட சைஸ் ஒண்ணு இருக்கு, நார்மலா உள்ள சைஸ். இப்போ ஒரு 5 வயசு பையன் ஒரு 10 வயசு பையன் நம்ம பாத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதே 5 வயசு பையத்துல ஒரு பையன் உயரமா இருப்பான், இன்னொரு பையன் குள்ளமா இருப்பான், ஒருத்தன் பருமனா ஒருத்தங்க இருப்பாங்க, ஒருத்தங்க ஒல்லியா இருப்பாங்க. அதே மாதிரிதான் கண்ணோட நம்ம சைஸ் எல்லாம் சொல்றது. நார்மலா இருக்க சைஸை விட ஜாஸ்தியா இருந்தாலோ இல்ல கம்மியா இருந்தாலோ பவர் வரும். பொதுவா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கண்ணோட சைஸ் பெருசாகுது. ஒரு பொதுவா நம்ம சொல்றது மில்லிமீட்டர்ல ஒரு 24-26 மில்லிமீட்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இப்போ ஒரு 28 மில்லிமீட்டர் சைஸ் கொண்ட ஒரு பையனுக்கு தூர பார்வை மங்களா தான் தெரியும். அவங்க கிட்ட பார்வை நல்லா படிச்சிருவாங்க, தூர பார்வை ஒன்றும் தெரியாது.
அதே மாதிரி 24 கம்மியா 24 இருக்கக்கூடிய இடத்துல 22 20 இருக்கும்போது அவங்களுக்கு பிளஸ் பவர் வரும். அவங்களுக்கு வந்து தூர பார்வை கிட்ட பார்வை ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கண்ணை ரொம்ப சுருக்கி கஷ்டப்பட்டு தான் எல்லாமே பார்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கண்ணாடியோட பயன் வந்து இங்க ரொம்ப முக்கியம். இப்ப பொதுவா நீங்க போயிட்டு இருக்கீங்க, எக்ஸாம்பிள் அதுக்கே ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்க பேர குழந்தைங்களோ இல்ல உங்க பசங்களோ சின்ன பசங்களோ இருக்கும்போது நீங்க அவங்க கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்ப நடந்துதான் போக வேண்டிய இடத்துல நான் இல்ல நீ ஏன்பா நடந்து போற, ஆட்டோல போ அப்படின்னு நீங்க ஒரு அக்கறையோட சொல்ற மாதிரிதான் இது. கண்ணாடி வந்து அந்த ஆட்டோல போற மாதிரி. நீங்க எதை பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவாவே தெரியாது. அவங்க படிப்புல இருந்து அவங்க செயல்பாட்டுல இருந்து எல்லாமே குறையக்கூடும் கண்ணாடி இல்லாம. அவங்க என்ன பாக்குறாங்க, பக்கத்துல ஃப்ரெண்டை பார்த்து எழுதுவாங்க, தூரமா இருக்கிறது தெரியாது. நல்லா படிக்கிற பையனோட அந்த படிப்பு திறன் குறையும், விளையாடுறது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இதெல்லாம் வந்து அறிகுறிகள். பார்வை தெரியாதனால அவங்களுக்கு நீங்க நினைக்கிறது வந்து ஒழுங்கா படிக்க மாட்டான் அப்படிங்கிறது அந்த போர்டு தெரியல அப்படின்னு வீட்டுல யாராச்சும் வந்து சொல்றதோ இல்ல கொஞ்சம் மங்களா இருக்குங்கிறதோ அதை நீங்க அக்கறையோட பரிசோதிச்சு பார்த்துடணும். அது ரொம்ப முக்கியம். அந்த கண்ணாடி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த தெளிவான பார்வை கண்டிப்பா கிடைக்கும். அடுத்த இது வந்து கண்ணாடி கொடுத்தா எவ்வளவு நாள் போடணுங்கிறது. இப்போ ஒரு 1 மில்லிமீட்டர் சைஸ் கூட இருந்துச்சுன்னா -3 பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதே 1 மில்லிமீட்டர் சைஸ் கம்மியா இருந்ததுன்னா +3 வரையும் குறையும், +3 பவர் வரும். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அந்த வளர வளர அந்த கண்ணு எப்படி வளருது அந்த தன்மையை பொறுத்துதான் கண்ணாடி தொடர்ந்து போடணுமா போடக்கூடாதாங்கிறது. பவர் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க நாளடைவுல கண்ணாடி போடாம கூட போகலாம். ஆனா ஜாஸ்தி இருக்கவங்க கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்குன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கண்ணை கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க வளர்றதுனால பவரும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். கண்ணாடி போட்டாலும் போடாட்டையும் பவர் இன்க்ரீஸ் ஆகும், அதை தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே. கண்ணாடி போடுறதால அந்த பவர் அரெஸ்ட் ஆயிருமானா ஆகாது. நாளாக வளரும் போது கண்ணோட சைஸும் வளரும், கண்ணு சைஸ் வளரும் போது பவரும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அதனால வீட்டுல குழந்தைகள் அந்த மாதிரி சின்ன பசங்க யாராச்சும் பசங்க பெண்களோ இருக்கும்போது கண்ணாடி போட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா செக் பண்ணணும். கண்ணாடி போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். அடுத்த இது வந்து எவ்வளவு நாள் போடலாம் கண்ணாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக 18ல இருந்து 21 வயசு வரையும் கண்ணாடி போடணும். போடும்போது தான் நமக்கு எல்லாமே தெளிவா தெரியும். 21 வயசுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபமா ரீசெண்டா நிறைய அந்த சர்ஜரி எல்லாம் வர ஆரம்பிச்சு, லேசர் சர்ஜரி எல்லாம் சின்ன பசங்க 20 வயசுக்கு தாண்டினவங்களுக்கும். இது பொறைக்கும் இதுக்கும் வித்தியாசம் உள்ளது. இது எங்கன்னா கருவிலியோட பவரை கொஞ்சம் மாத்துவாங்க. அது லேசர் போய் அந்த கருவிலியோட அளவை கொஞ்சம் குறைச்சி கூட்டி அதுக்கு ஏற்ற அந்த ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த லேசர் அப்ளை பண்ணும்போது கண்ணாடியோட பயன்பாடு இல்லாம உங்க தூர பார்வை நல்லா தெளிவா தெரியும். இதோட ரிசல்ட் இப்ப இருக்கிற இதுல காலகட்டத்துல ரொம்ப நல்லாவே இருக்கு. அது பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு சில ஸ்கேன் சில இதெல்லாம் இருக்கு. எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துல நம்ம எப்ப வேணாலும் அது பண்ணிக்கலாம். சில பேருக்கு அந்த ஸ்கேன் எடுக்கும் போதே தெரிஞ்சிடும், இல்ல இவங்களுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம கண்ணாடி தான் போட்டாகணும். அடுத்து பொதுவா அந்த 40 வயசுன்னு இருக்கும்போது வரவங்களுக்கு வர தொந்தரவு வந்து கிட்ட பார்வைதான். அந்த வெள்ளெழுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எப்பெல்லாம் வயசு கூடுதோ உடம்புல மற்ற பாகங்களோட திறனும் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் 40 வயசு ஆகும்போது வர திறன் எல்லாம். சில நேரம் முத நமக்கு ஒரு நரமுடி வரும்போது நமக்கு ஒரு ஐயோ நரமுடி வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரிதான் கண்ணையும் அதே தான். கண்ணை சுத்தி இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாம் வீக் ஆயிடும், அந்த தசைகள் எல்லாம் வீக், அதோட செயல்பாடு குறைஞ்சிடும். நம்ம கண்ணோட லென்ஸ்ன்னு சொன்னால இந்த பாப்பாக்கு பின்னாடி அது வந்து சுருங்கி விரிகிற தன்மை இருக்கு. வயசாக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த சுருங்கி விரிகிற தன்மையை குறைக்க ஆரம்பிச்சிடும். இது குறைகிறனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு படிக்கிறது கஷ்டமாகும். அந்த மாதிரி நேரத்துலதான் 40 வயசு தாண்டும் போது நம்மளுக்கு வெள்ளை எழுத்துக்கு நம்ம படிக்கிறதுக்கு கண்ணாடி தேவைப்படும். அது உங்க வேலையை சுலபமாக்கும். நீங்க படிக்கலாம், கொஞ்சம் தள்ளி வச்சு படிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் அது பண்ணலாம். இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கூட ஆகும். கொஞ்சம் நாள் ஆக உங்களுக்கு அந்த அது படிக்கிறதே கஷ்டமாயிடும். அதனால 40 வயசு தாண்டி படிக்க கஷ்டமா இருக்கும்போது எழுத படிக்கிறதுக்கு மட்டும் கண்ணாடி போட்டு மற்ற நேரம் நீங்க கழட்டிக்கலாம். ஏன்னா செக் பண்ணும் போதே தெரிஞ்சிடும். சில பேருக்கு வெறும் அந்த வெள்ளை எழுத்து கிட்ட பார்வை மட்டும்தான் இருக்கும், ஒரு சில பேருக்கு ரெண்டுமே சேர்ந்து இருக்கும், கிட்ட பார்வையும் இருக்கும் தூர பார்வையும் இருக்கும்.
அதனால அது ரெண்டுக்கும் சேர்ந்து தேவையாங்கிறது நம்ம பரிசோதிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து கண்ணாடி சம்பந்தப்பட்ட இது. அந்த 40 வயசு தாண்டினவங்க எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை செக் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்ணும். அந்த வெள்ளெழுத்துக்கு நீங்க கண்ணாடி போட்டாலும் 2 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பவரும் ஒரு குறிப்பிட்ட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு +1 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது ஒரு 55 வயசு தாண்டும் போது +2.5ன்னு கிட்டத்தட்ட அந்த இதுக்கு வந்துடும். ஸோ நாளாக அதோட பவரும் கூடுறதுனால உங்களுக்கு அந்த கண்ணாடி ஒரு 2 வருஷத்துக்கோ இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு முறை படிக்கிறதுக்கு மாற்ற வேண்டிய தேவைகள் வரும். அதனால குறைஞ்சது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை 40 வயசை தாண்டினோடனே செக் பண்ணிக்கணும். 40 வயசுல இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா சுகர், பிரஷர் அந்த வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே குடும்பத்துல யாருக்காச்சும் சுகர் இருக்கு, குடும்பத்துல யாருக்காச்சும் ப்ரெஷர் இருக்கு இருக்கும்போது அது அடுத்த வர ஜென்ரேஷன் அவங்களையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள், நம்ம அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அந்த 40 வயசு தாண்டும்போது உங்களுக்கு சுகரோ ப்ரெஷரோ ஏதோ இருந்தாலும் கண்ணை அவசியம் பரிசோதிக்கணும். அது வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா பார்க்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகருக்கோ ப்ரெஷருக்கோ நீங்க எல்லாமே பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி தான் எடுப்பீங்க. எடுத்து பார்த்துட்டு இதோட அளவு இவ்வளவு இருக்கு, இவ்வளவு கூடி இருக்கு, அதனால இப்படி இந்த லெவல் கூடி இருந்தா உங்களுக்கு கிட்னி பாதிச்சிருக்குன்னு அர்த்தம், இந்த லெவல் கூடி இருந்தா உங்களுக்கு ஹார்ட்ல சில பிரச்சனைகள் இருக்கு, இதயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பாக்குறது அந்த ரத்த டெஸ்ட் எடுக்கிற அந்த வேல்யூவை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அது இல்லாம ஒரு டேமேஜ், ஒரு கண்ணோட பாதிப்பு, ஒரு பாதிப்பு ஒரு ஆர்கன்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நேரடியா பார்க்கக்கூடிய ஒரே இது வந்து விழித்திரை தான். இப்போ உங்களுக்கு சுகர் இருக்கு ஆனா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, ஆனா டெஸ்ட் பண்ணும்போது அங்கங்க சின்ன சின்ன ரத்த கசிவுகள் இருந்தா நம்ம டைரக்டா நாங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த இடத்துல ரத்த கசிவுலாம் இருக்கு, உங்களுக்கு சுகர் இருக்கான்னு அடுத்த கேள்வி கேட்போம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு 50% பேர் இருக்கிறது தெரியாம வந்து செக்அப் அப்ப கண்டுபிடிக்கிறவங்க கூட ஒரு 40% இருப்பாங்க. அதே மாதிரி ஏற்கனவே சுகர் இருக்கவங்க கண்ட்ரோல் இல்லாம இருக்கும்போது நமக்கு பார்க்கும்போது அந்த ரத்த கசிவோ ஏதோ வந்து ரொம்ப ஜாஸ்தியா அதிகமா இருக்கிற பட்சத்துல நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க கண்ட்ரோல்ல இல்லைன்ட்டு. விழித்திரையிலேயே இவ்வளவு பாதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உடம்புல மற்ற பாகங்களும் டேமேஜ் பாதிக்கப்பட்டதுக்கான இது வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா விழித்திரையில எவ்வளவு இருக்குன்னா கிட்னில எவ்வளவு பாதிப்பு இருக்கும், இதயத்துல எவ்வளவு பாதிப்பு இருக்குங்கிறது கண்டிப்பா இருக்கும். நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால சுகர், ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு முறை கண்ணை பரிசோதிக்கிறது நல்லது. அதுவும் மருந்து போட்டு செக் பண்ணணும். மருந்து போடும்போதுதான் நமக்கு வந்து முழுசா நம்மளால எல்லாத்தையுமே ஆராய முடியும், இங்க எங்கெல்லாம் பாதிப்பு இருக்குன்ட்டு. ஏன்னா நடுவுல நல்லா இருக்கும், விழித்திரையோட அந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு 2 இடத்துல கசிவு இதெல்லாம் இருக்கும். நிறைய பேர் அந்த மருந்து போட்டா எனக்கு வண்டி ஓட்ட கஷ்டமா இருக்கும், மங்களா இருக்கும், அதனால வேண்டான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி யோசிக்கிறவங்க யாரையாச்சும் கூட்டிட்டு வந்து பரிசோதிக்கணும், இல்லைன்னா ஆட்டோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். அந்த மங்களா இருக்கிறது அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் இருக்கும். அன்னைக்கு போய் நீங்க தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில உங்க வேலையெல்லாம் எல்லாம் நார்மலா செஞ்சிடலாம். வேற இதுல கண்ணுல 40 வயசு தாண்டும் போது அடுத்து ஒரு முக்கியமான பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா குளோக்கோமான்னு சொல்லுவோம். கண்ணுல வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. இந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுறதுல என்னன்னா ஒரு சில இதுல வந்து அந்த ப்ரெஷர் கூடும்போது வலி எடுக்கும், சகப்பாகும். அதுக்காக வந்து பரிசோதனை பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு குளோக்கோமா இருக்கு, ப்ரெஷர் கூடி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இதுல முக்கால்வாசி ஒரு 70-80% வந்து ப்ரெஷர் கூடிக்கிட்டே இருக்கும், வலி எதுவுமே இருக்காது. அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கவாட்டு பார்வை குறைஞ்சிக்கிட்டே வரும். பக்கவாட்டு பார்வைங்கிறது இந்த சைட்ல இருந்து வர்றது, இந்த இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். நமக்கு அதை ஐடென்டிஃபை எல்லாம் பண்ண முடியாது. நேரா பார்க்கும்போது நல்லா தெரியுது அப்படின்ட்டு எல்லாரும் அப்படியே இருப்பாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டா போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பாதிப்பு ஜாஸ்தியாகி ஒரு டியூப் வழியா பாக்குற மாதிரி ஒரு தன்மை வரும்போது நிறைய பேர் வருவாங்க, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கான மருந்துகள், இப்ப எப்படி சுகர், ப்ரெஷர் வந்துச்சுன்னா ஆயுஸ்க்கும் இந்த மாத்திரை போடணும் அப்படிங்கிற மாதிரி குளோக்கோமாவை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த 40 வயசு 42 வயசுலயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா
இதுக்கு ஒரே இது அந்த ப்ரெஷரை குறைக்கிறது தான் ஒரே ட்ரீட்மெண்ட். அந்த ப்ரெஷரை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாதிப்பை வந்து நம்ம தடுக்கலாம். அது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகாம அதை நம்ம கண்ட்ரோல் வச்சுட்டு ஒவ்வொரு 3 மாசமும் நம்ம செக் பண்ணும்போது ப்ரெஷர் கூடி இருக்கா, நரம்புல எதுவும் பாதிப்பு இருக்கான்னு அந்த ஸ்கேன்ஸ் இதெல்லாம் பார்க்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால அதுக்காக தான் அந்த 40 வயசு தாண்டின உடனே எல்லாரும் கரெக்டா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த கிளாக்கோமாலாம் இந்த மாதிரி ஸ்கிரீன் பண்ணும்போது தான் நம்ம நிறைய இடத்துல கண்டுபிடிப்போம். நார்மலா ரொட்டீன் டெஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரி கிளாக்கோமா வந்திருக்கு அப்படின்ட்டு. அடுத்தது இது வந்து அந்த லென்ஸ்ன்னு நான் சொன்னேன்ல, லென்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமனா வர்றது வந்து கேட்ராக்ட் அது வந்து எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுல கண்டிப்பா அது வரதான் செய்யும். எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப சின்ன வயசுலயே வந்துடும், ஒரு சில பேருக்கு ரொம்ப ஏஜ் ஆகி வரும். பட் ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்துல அந்த கேட்ராக்ட்ங்கிறது பூ விழுகிறதுன்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பா வரதான் செய்யும். இது எப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூரமா வரதெல்லாம் பார்த்தா எதை பாத்தீங்கன்னாலும் ஒரு மேகமூட்டம் மறைச்ச மாதிரியே இருக்கும், ஒரு தெளிவா இருக்காது. கலர் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த கலர் வந்து வேற ஏதாவது ஒரு கலர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில இதுல வந்து இருட்டுல கொஞ்சம் நல்லா தெரியும், வெளிச்சம் நல்ல வெளிச்சம் படும் போதோ இல்ல காலை நேரத்திலேயே பாத்தீங்கன்னா பார்வை டக்குன்னு மங்கும். அதே இருட்டுல போகும்போது கொஞ்சம் குறையும். இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த கேட்ராக்ட்ங்கிறது நடுவுல கண்ணோட நடு பகுதியில வர்றதுனால பாப்பா சுருங்கும் போது பார்வை குறையும். அதே இது கொஞ்சம் இருட்டான இதுல பாப்பா விரியும் போது மற்ற இடம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கனால பார்வை கொஞ்சம் நல்லா தெரியும். இதெல்லாம் தான் இது கேட்ராக்டுக்கு வந்து இப்ப இருக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி மட்டும்தான். வேற கண்ணாடியோ இல்ல மருந்துகளோ இதை குணப்படுத்தாது. ஏன்னா பொதுவா எல்லாம் வரும்போது நான் வேணா கண்ணாடி போட்டுக்கிறேன், ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பார்வை குறைபாட்டோட வந்து கண்ணாடி நம்ம கொடுக்கறது அவ்வளவு பிரயோஜனப்படாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் கண்ணாடியில பவரை ஏத்தி கொடுத்தாலும் பின்னாடி இருக்கிற லென்ஸ் வந்து மறைவா இருக்கிறனால அதை தாண்டி ஒளி உள்ள போக முடியாது. அதனால நம்ம பார்வையும் பெருசா அது இம்ப்ரூவ் ஆக போறது இல்லை, முன்னேற்றம் ஆக போறது இல்லை. அதனால அந்த மாதிரி காரணங்கள்ல நீங்க ஒரு 2-3 மாசம் கண்ணாடி இல்லாம கூட இருந்துட்டு பின்னாடி முடிவு பண்ணி கண்புரை ஆபரேஷன் பண்றது நல்லது. ஆரம்ப காலகட்டத்துல எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பெரிய தையல், படுத்தே தான் இருக்கணும், ஒரு வாரம் படுத்தே இருப்பாங்க. நான் சொல்றது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கண்புரை ஆபரேஷன்லாம் அப்படிதான். பழைய இதுல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்ணாடி எல்லாம் நல்லா அந்த கண்ணெல்லாம் ரொம்ப பெருசா தெரியும், நல்லா தடிமனான கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல வெறும் பொறைய மட்டும்தான் எடுப்பாங்க. பொறைய முத்திர வரையும் விட்டுட்டு பொறைய ரிமூவ் பண்ணிட்டு தையல் எல்லாம் போட்டு ஒரு வாரம் படுக்கையே வச்சு அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி ஒரு 1.5 மாசம் கழிச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதே இதுல தையல் போடுறதுலயே உள்ள லென்ஸ் வச்சு பண்றதெல்லாம் வந்தது. அந்த இது வந்ததுக்கு அப்புறம் பயன்பாடு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தடிமனான கண்ணாடி போடுறதுக்கு அதுக்கான யூஸ்லாம் இல்லை. அதுக்கு அடுத்து வந்தது வந்து தையலே இல்லாம கையில பண்ற ஒரு ஆபரேஷன் முறை வந்தது. அதுல தையல்லாம் இல்லை, அதே மாதிரி புறைய ரிமூவ் பண்ணிட்டு புறைய எடுத்துட்டு உள்ள லென்ஸ் வச்சிருவாங்க. தூர பார்வை நல்லா தெரியும். இது எல்லாத்துலயுமே தூர பார்வை ஓரளவு நல்லா தெரியும். கிட்ட பார்வைக்கு வந்து கண்டிப்பா கண்ணாடி போட்டுதான் ஆகணும். தூர பார்வைக்கு நம்ம கருவிலியோட பவருக்கு ஏத்த மாதிரி கிட்ட பார்வை தூர பார்வை ரெண்டும் சேர்த்து செய்யற மாதிரி இருக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டா சின்ன ஒரு துளை மட்டும் போட்டு அது உள்ள போய் பொறை எல்லாத்தையும் எடுத்துட்டு லென்ஸுமே மடக்கி போடுற மாதிரி உள்ள இதுதான். முன்னாடி எல்லாம் ஊசி போட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல இருந்து இப்ப எல்லாம் மாறி வெறும் சொட்டு மருந்துலயே பொறைய எடுக்கிறதுக்கான கருவிகள் எல்லாம் வந்துருச்சு. சோ அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா சொட்டு மருந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா செஞ்சுட்டு அன்னைக்கு மதியமே வீட்டுக்கு போயிடலாம். ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து ரெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டா ஒரு வாரம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடலாம். லென்ஸ்லயுமே இப்ப நிறைய வெறும் தூரத்து பார்வைக்கு உள்ள இது மட்டும் தூரத்து பார்வையை சரி பண்ணிவிடும் படிக்க கண்ணாடி போடுறது இருக்கு. இப்போ வந்து தூர பார்வை கிட்ட பார்வை ரெண்டுக்குமே உள்ள ஒரே லென்ஸ்ல உள்ள வசதிகள்லாம் வந்துருச்சு. ஸோ அது போடும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கான கண்ணாடியும் தேவையில்லாத பயன் வந்துடும். இதெல்லாம் நார்மலா இது பண்ற இப்போ பொதுவா நீங்க 40 வயசு தாண்டும் போது செய்யக்கூடிய விஷயங்கள். ஒரு சில இது அடுத்து நம்ம
கிளினிக்ல நம்ம நார்மலா பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தூசி விழுகுது, இல்ல கண்ணு எரிச்சலா இருக்கு, உறுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்மளாவே போய் பார்மசில மருந்து கேட்கறது. இப்போ கருவிலியில இல்ல ஏதாவது புண்ணா இருக்கு அப்படின்னு வச்சு பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த மருந்தகத்துல எல்லாம் கொடுக்கறது வந்து வெறும் ஆன்டிபயோட்டிக் போட்டாலே அது சரியாகக்கூடிய இதுதான். சில நேரம் அவங்களுக்கு தெரியாத காரணத்தினால அந்த ஆன்டிபயோட்டிக்கோட ஸ்டீராய்டும் சேர்ந்து இருக்கும். அந்த மாதிரி நீங்களா வாங்கி உபயோகப்படுத்தும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த சின்ன புண்ணு சீக்கிரமா குணமாகிற மாதிரி இருக்கும். பட் அதையும் தாண்டி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அதை நிறுத்தும் போது அது இன்னும் பெரிய புண்ணாக அதோட வீரியம் ஜாஸ்தியாகி போயிடும். அதுக்காக தான் சின்ன ஒரு தூசி, எரிச்சல், இல்ல இது வருது, மெட்ராஸ் செய்ய சொல்லுவோம். நம்ம அந்த பூளையெல்லாம் கட்டுறதுன்னா நீங்க டிராப்ஸ் பாதி இதுல பார்மசில கொடுக்கறது ஸ்டீராய்டோட சேர்ந்துதான். ஏன்னா நம்ம அது எதுக்கு வர சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்கும்போது கருவிலையும் எதுவும் பாதிப்பு இருக்கா, வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா, அது வெறும் அந்த கண்ணு சகப்பானது மட்டும் இல்லாம கருவிலையும் ஏதாவது தொற்று இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மாதிரி நேரத்துல நீங்க ஸ்டீராய்டு சேர்த்து போடும்போது அது புண்ணை இன்னும் மோசமா தான் இருக்குமே ஒழிய, அந்த நேரத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். நேரம் ஆக ஆக அதோட புண்ணோட அந்த வீரியம் ஜாஸ்தியாகி அதை ட்ரீட் பண்றது, அதுக்கு அடுத்து வைத்தியம் பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஒரு வாரத்துல நீங்க மருந்தே போடலனாலும் இல்ல வெறும் ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் 1 வாரம் 10 நாள்ல சரியாகக்கூடியது ஒரு 1.5 மாசம் 2 மாசம் ட்ரீட் பண்ணக்கூடிய நிலைமை எல்லாமே வந்திருக்கு. அதனால முடிஞ்ச அளவு, ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு. ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு ஐ டாக்டர் அந்த மாதிரி இது இருக்கிற பட்சத்துல பார்மசில போய் கம்மியா இருக்கேன்னு சொல்லி வாங்கி உபயோகிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சார் வந்து இந்த நீர்ப்பை அடைத்தல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இது இப்போ அதான் கண்ணோட அட்வான்சஸும் ஒரு இது வரும்போது அதுக்கும் தனித்தனி உட்பிரிவுலாம் வந்துருச்சு. கருவிலிக்கு ஒரு தனி இது, புரை அந்த ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி அதுக்கு ஒரு தனி இது, ப்ரெஷருக்கு இது பண்றதுக்கு ஒரு தனி பிரிவு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனும் வந்துருச்சு. இப்ப சாரு கேட்டது என்னன்னா, அது நான் படிச்சது அந்த கண்குழி, கண் நீர்ப்பை அடைத்தல், அப்புறம் இமைக்கான இது நான் பொறை, அது இல்லாம இந்த இதுக்கான வைத்தியங்களும் பார்க்கப்படுகிறது எல்லா இடத்துலயும். இப்ப ஒரு சில இதுல அதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிறக்கும் போது நமக்கு வந்து கண்ணுல இருந்து நீர் சுரக்கிறதுக்கு ஒரு சுரபி இருக்கும். அதே மாதிரி அங்க சுரக்கிற நீர்லாம் வந்து கண்ணோட ஓரத்துல ஒரு சின்ன ஓட்ட வழியாக கீழே மூக்குக்கு ட்ரெயின் ஆகுற மாதிரி ஒரு பாதை ஒண்ணு இருக்கும். இதுதான் அந்த நீர் பாதை, அந்த நீர் பைக்கு கொண்டு போய் சேர்க்கும் அந்த பாதை. ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா, பிறக்கும் போதே அந்த நீர் பாதை ஒழுங்கா டெவலப் ஆயிருக்காது. சில பேருக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதோட பாதை வந்து முழுசா உருவாகாம, இல்லதான் ஒரு சின்ன ஒரு அடைப்புனால அது தண்ணி உள்ள இறங்காம எல்லாம் வெளியில நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த இதுக்கு வந்து 1 வயசு வரையும் ஆப்ரேஷனா எதுவும் தேவையில்லை. அது பாத்தீங்கன்னா ஒரு மசாஜ் மட்டும்தான். அந்த மசாஜ் நாங்க சொல்லி கொடுக்கறத கரெக்டா ஃபாலோ பண்ணாலே ஒரு 80-90% அந்த அடைப்பு தன்னால சரியாகி நீர்ப்பாதை வந்து திரும்பவும் செயல்பட ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு அந்த பாதையை ஓப்பன் ஆகாது. அது வந்து அந்த 1 வயசு தாண்டும் போது அது குழந்தைங்கிறனால மயக்க மருந்து கொடுத்து சின்னதா ஒரு ஊசி மாதிரி போட்டு அந்த அடைப்பை எடுக்க நாங்க ட்ரை பண்ணி அப்படி எடுத்துடலாம். சில இதுல எலும்பு அந்த மாதிரி இது அடைச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஊசியோ அந்த இதுவோ சின்ன அந்த ப்ரோபோ வந்து அந்த ஓட்டையை அடைப்பை எடுக்க முடியாது. அந்த மாதிரி இதுக்கு குழந்தை ஒரு 4-5 வயசு ஆகும்போது அதுக்கான ஒரு சர்ஜரி, அந்த அறுவை சிகிச்சையை செஞ்சுதான் அந்த நீர்ப்பை பாதையை திறந்து விட்டுட்டு அந்த வேற ஒரு பாதை, மாற்றுப்பாதை மாதிரி செஞ்சு அது வழியா அந்த நீர் போறதுக்கு வழி செஞ்சு வச்சிருவோம். சில பேருக்கு என்ன ஆகும், ஏஜ் ஆகும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த நீர்ப்பாதையோட நீர் பையோட தன்மை குறைஞ்சிரும். அந்த சுருங்கி விரிகிற தன்மை குறையிறதுனால நீர் எல்லாம் தேங்கி நாளடைவுல அதனால ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி, இல்ல மூக்குல அடிக்கடி சளி பிடிக்குது அந்த மாதிரி இதெல்லாம் போய் இந்த பாதையை அடைச்சிக்கிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நீர்ப்பை வந்து ஒழுங்கா செயல்படாது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சைட்ல கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருக்கும், பூளை கட்டும், சில நேரம் சீக்கு வீக்கம் வந்துடும். இந்த மாதிரி இது தொடர்ந்து வரவங்களுக்கு இதுக்கும் அந்த நான் சொன்ன மாதிரி
ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்ம அந்த மாற்றுப்பாதைக்கான அறுவை சிகிச்சை செஞ்சுதான் ஆகணும். அது வந்து மாற்றுப்பாதையும் உண்டு. மாற்றுப்பாதைன்னா இப்ப இப்படி போற பைப்பை இங்க திருப்பி விடுற மாதிரி, பைபாஸ் மாதிரி. அதே மாதிரி நீர்ப்பைய முழுசா எடுக்கிறது. சில பேருக்கு வந்து ரொம்ப வயது காரணமாக அந்த பாதை அமைக்கும் போது அங்க இருக்கிற கொஞ்சம் எலும்பெல்லாம் எடுத்துட்டு தான் அந்த வழியா அந்த பாதை அமைப்போம். சில பேருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அந்த மாதிரி எலும்பெல்லாம் எடுக்க வேண்டாங்கிற பட்சத்துல நம்ம அந்த நீர்ப்பையை மட்டும் எடுத்துட்டு விட்டுருவோம். ஆனா என்ன ஒரே இதுன்னா அந்த பூளை கட்டுறதோ வீக்கம் வர்றதோ வலி இருக்கிறதோ இருக்காது. ஒரே இது அந்த தண்ணி மட்டும் வந்துகிட்டு இருக்கும். இது ஒண்ணு. அப்புறம் பொதுவா இந்த இப்ப நிறைய இந்த இன்ஸ்டா யூடியூப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணை கழுவணும், கண்ணு கழுவுறதுக்குன்னு ஒரு கப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க தண்ணியை வச்சுட்டு கண்ணை திறந்தீங்கன்னா எல்லாம் கிளீன் ஆயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பொதுவாகவே நீங்க தூங்கி எந்திரிச்சிங்கனாலே பாத்தீங்கன்னா கண் ஓரத்துல எல்லாம் ஃபுல்லா அழுக்குலாம் வந்து சேர்ந்துருக்கும். இது நார்மலாவே நம்ம இயற்கையாவே நம்ம கண்ணுல இருக்கிற கண்ணீர் வந்து உள்ளுக்குள்ள ஏதாவது அழுக்கு இருக்கு இல்ல ஏதாவது தூசி ஏதாவது இருக்குன்னா அது வந்து கண்ணுல இருக்கிற நீரே அதெல்லாம் கொண்டு வந்து அந்த ஓரத்துல சேர்த்துரும். அதனாலதான் நீங்க காலைல சில நேரம் எந்திரிக்கும் போது அந்த பூளை கட்டுறது, அந்த ஓரத்துல அழுக்கு இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம கண்ணே அதை பார்த்துக்கும். இதுக்காக நீங்க புதுசா கிளீன் பண்றதுக்கோ இல்ல சொட்டு மருந்தோ கண்டிப்பா தேவையில்லை. சொட்டு மருந்து எங்க தேவைப்படும்னு பாத்தீங்கன்னா, இதை முடிச்சிடுறேங்க, சாரி. அதை கழுவுறதுக்கோ இதுக்கோ நீங்க வேற எதுவும் பயன்படுத்த தேவையில்லை. கிளீன் பண்ணும் அப்படின்னா நார்மலா நம்ம கண்ணுல இருக்கிற இதுவே சரி பண்ணிடும். அதே மாதிரி இந்த கண்ணுக்குள்ள எண்ணெய் விடுறது அந்த மாதிரி எதுவும் செய்யறதுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம கண்ணோட இமையில இருக்கிற அந்த டியர் ஃபிலிம், அந்த டியர் ஃபிலிமே பாத்தீங்கன்னா 3 லேயரா இருக்கும். அந்த முதல் லேயரே பாத்தீங்கன்னா அது எண்ணெய் பிசுபிசு கொண்ட லேயர் தான். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதுதான் முன்னாடி இருக்கும். அதுக்கு பின்னாடி கண்ணீருக்கான மற்ற 2 பாகங்களும் இருக்கும். அந்த முன்னாடி உள்ள பாகம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ணீரை வந்து எவாபரேட் பண்ணாம இருக்கிறதுக்கு அதுவே வழிவகுக்கும். அதனால நீங்க கொஞ்சம் கண்ணுல இதா இருக்கு, நீர் சத்து கம்மியா இருக்குன்னு எண்ணெய் விடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போனோட யூசேஜ் எல்லாருமே நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த போனு அப்புறம் டிவி பாக்குறது இந்த மாதிரி செயல்பாடு கூடும்போது பொதுவா இந்த இமை வந்து கண்ணை மூடி திறக்கும் போது அந்த கண் நீர் வந்து நல்லாவே நம்ம ஐபால கோட் பண்ணிடும். இந்த மாதிரி டிவி போன் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்ம கண்ணை சிமிட்டுறத மறந்துடுவோம். அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கண்ணுல இருக்கிற அந்த நீரோட தன்மை வந்து குவாலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால கண்ணுல நீர் தங்காது. அதனாலதான் இந்த எரிச்சல், சிகப்பு இதெல்லாம் வருது. பொதுவாகவே அதே மாதிரி அந்த வயசு கூட கூட ஆகும்போது கண்ணுல இருக்கு இந்த நீர் சுரக்கிற அந்த சுரபிகளோட ஃபங்க்ஷனும் குறையறதுனால பொதுவாகவே அந்த இயற்கையா அந்த கண்ணோட நீர் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இதுக்குன்னு தொந்தரவுக்காக நம்ம ஆர்டிபிஷியலா சில லூப்ரிகன்ட்னு சொல்றதோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும். எங்கெல்லாம் இந்த சிஸ்டம்ல வேலை பார்க்குறவங்க ஜாஸ்தியா இருக்கவங்க, போன் நிறைய யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த லூப்ரிகன்ஸை வந்து செக் பண்ணிட்டு ஆமா உங்களுக்கு நீர் பசை கம்மியா இருக்குன்னு நம்ம பார்த்து சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் அதை எழுதி கொடுக்குற அந்த மருந்தை உபயோகிக்கலாம். அந்த நீர் பசைக்காக கொடுக்குற மருந்து வந்து அது நீங்க ஒரு முறை வாங்கிட்டீங்கன்னா அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்பப்போ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற ஏதாவது நாங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணும் போதோ எடுத்துக்கும் போதோ அதெல்லாம் நீங்க நாங்க சொல்லாம வழியா நீங்களா வாங்கி போடுறது அதெல்லாம் தவிர்த்திக்கணும். வேற உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க சார். ஆமா ஆமா ஓகே ஓகே. இல்ல இப்போ அதான் நான் கண்தானம் பத்தி சொல்லலான் இருந்தேன். அது இப்போ நீங்க சொன்னோன்னே எனக்கு வந்துருச்சு. பார்ன் பிளைண்டுங்கிறது நிறைய காரணங்கள் இருக்கு சார். ஒண்ணு வந்து கண்ணு பிறக்கும் போதே அது ஒழுங்கா டெவலப் ஆகாது. நான் இப்ப சொன்னேன்ல உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கருவிலியில இருந்து விழித்திரை வரையும் நம்ம அந்த கண் நரம்பு வரையும் இது எல்லாமே ப்ராப்பரா டெவலப் ஆனாதான் நமக்கு பார்வை வரும். இப்போ வேற ஏதாவது காரணத்தினால நம்மளுக்கு கண் பார்வை பிறவில இருந்தே
பார்வை தெரியல அப்படின்னா முக்காவாசி என்னன்னா கண்ணு ஒழுங்கா டெவலப் ஆயிருக்காது. முழுசா டெவலப் ஆகாத கண்ணில் வந்து பெருசா நம்ம சர்ஜரியே எதுவும் பண்ண முடியாது. அந்த விழித்திரையிலேயே இதுலயே வர குறைபாடு இருந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப கம்மி. இப்ப கண்தானம் பண்றாங்களே அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்தானம் பண்றது வந்து வெறும் கருவிலியில வர பிரச்சனைக்கு மட்டும்தான் நம்ம கண்ணை மாத்தி வைக்க முடியும். மேல இருக்க கருப்பு மொழி வந்து அடிபட்டிருக்கும், கிழிஞ்சிருக்கும், இல்ல தழும்பாயிருக்கும். அது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இதுல தானம் பண்ணவங்களோட அந்த கருவிலியை மட்டும் எடுத்துட்டு நம்ம யாருக்கு போடுறோமோ அவங்களோட கருவிலியை எடுத்துட்டு தானம் பண்ணவங்களோட கருவிலியை தைச்சு இது பண்றதுதான். ஸோ தானம் பண்றதை பொறுத்தவரையும் கருவிலிக்கு மட்டும்தான் இப்போதைக்கான இது இருக்கு. மேற்கொண்டு ஒரு சில கண்ணோட மித்த பிரச்சனைகளுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம கண்ணோட மற்ற பாகங்களை உபயோகிச்சுக்கலாம். எங்கேயாச்சும் அடிபட்டு ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா அந்த வெள்ளமொழியில கிட்ட ஓட்டை விழுந்துன்னா இந்த வெள்ளமொழியை எடுத்து நம்ம தையல் மாதிரி போட்டு கண்ணில் இருக்கிற திரவம்லாம் வெளில வராம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சரி சரி சரிங்க சரி அது அதான் அது ரெண்டு காரணங்களும் இருக்கு சார். ஒண்ணு வந்து கண்ணுக்கு கண்ணும் அந்த கண்ணுல நீர் சுரக்கிற இது வந்து மாறுபடும். ஒரு கண்ணுல வரத்துக்கும் இன்னொரு இது சர்ஜரி பண்ணும்போது அந்த புண்ணு ஆறின இடத்துல கொஞ்சம் அந்த தண்ணி தங்காம அந்த குவாலிட்டி குறைஞ்சாலும் உங்களுக்கு அந்த தண்ணி வர்றது உறுத்தல் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கலாம். அந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தொடர்ந்து இந்த மருந்தை உபயோகிச்சுதான் ஆகணும். அது போடுறதால கண்ணுக்கு வேற பாதிப்போ எதுவும் ஆக போறது இல்லை. அதனால அது அந்தந்த டைம்ல உங்களுக்கு தொந்தரவு வரும்போது நீங்க அந்த மருந்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்தானம் பத்தி சார் சொன்னதுனால கண்தானம் பண்ணணும்னா அது இங்க திருச்சியை பொறுத்தவரையும் ஜோசப் கண்ணாஸ்லயும் ஜிஹெச்லயும் இது பண்ணுவாங்க. அதுக்கு உங்களோட ஒப்புதல் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒருத்தரோட இறப்புக்கு பின்னாடி அந்த கண்ணை வந்து தானமா எடுத்துக்குவாங்க. மாத்துறது வந்து வெறும் கருவிலி மட்டும்தான் மாத்தி இது பண்ணுவாங்க. ஒரு சில இதுல கருவிலி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல அதுக்குமே சில நேரம் அடிபட்டு கருவிலியில பூஞ்சை அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது பார்வைக்கு இல்லைனாலும் ஓரளவு அந்த பூஞ்சையை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் அதோட தாக்கம் ஜாஸ்தியாகாம இருக்கிறதுக்கு இந்த கொஞ்சம் சுமாரான கருவிலிகளையும் கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு புண்ணு ஆறுனதுக்கு அப்புறம் நல்ல கருவிலி வந்ததுக்கு அப்புறம் மாற்றுறது அந்த மாதிரி இது செய்வாங்க. இன்னொரு இது வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளமொழி அந்த இதெல்லாம் இருக்கிற இதெல்லாம் வந்து மற்ற சில பிரச்சனைகளுக்கு சர்ஜரிக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. வயது ரொம்ப ஆயிடுச்சு, அவங்க கண்ணை பார்க்கறதுனால சரியா இருக்குமா? ஒரு 70 வயசுல அவங்க கண்ணா 80 வயசுல அவங்க 80 வயசு வரைக்கும் கண்ணை பார்த்துட்டு அப்புறம் அவங்க இறந்தோன்னு அதை எடுக்கிறாங்க. அது எதுக்கு? கண்டிப்பா அதுக்கான சில பரிசோதனைகள்லாம் இருக்குங்க சார். அது பார்க்கும்போது இதெல்லாம் இவ்வளோ அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்கிற பட்சத்துல எதுல கிளாரிட்டி நல்லா இருக்கோ இந்தந்த தொந்தரவுக்கு இந்த கருவிலையே உபயோகப்படுத்திக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த பூஞ்சை அந்த மாதிரி இதுல அந்த கிளாரிட்டி கம்மியா இருந்தாலும் அந்த நோயோட தன்மையை குறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். ஓகே, அது என்ன மாதிரி இது சார்? எனக்கு இல்ல தலைகெல்லாம் நிக்குது. ஓகே ஓகே நிக்கிறதுனால இல்ல உங்களுக்கு அது இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்னும் தொந்தரவு இல்லைன்னா பண்ணலாம். அதனால கண்ணை ஒன்னும் பாதிக்கப்படுது. அது அது பொதுவா எல்லாம் கேட்கிற ஒரு நல்ல கேள்வி. அந்த பசங்களுக்கு எல்லாம் இது பண்ணும்போது கண்ணாடி இல்லாம இந்த கேரட்டு இந்த அந்த மீன் இதெல்லாம் கொடுத்தா நல்லா ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்கறது. என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணோட நரம்போட பாதிப்பு வந்து சில இது நியூட்ரிஷனல்னு சொல்லுவோம், ஊட்டச்சத்து குறைபாடு
இந்த மாதிரி இருக்கிற பார்வை குறைபாடுக்கு நம்ம அதெல்லாம் சாப்பிடும்போது முன்னேறும். நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு பவர் வர்றது இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து இந்த காய்கறிகளோ ஏதோ இது பண்ணாது. சில பேருக்கு கண்ணாடி போட்டும் பார்வை வந்து தெளிவா தெரியாது, நரம்புல ஏதாவது பாதிப்பு இருக்கும், ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு கண்ணாடியோட சேர்த்து இந்த ஊட்டச்சத்து கொடுக்கும்போது நாளடைவில் அதுக்கான முன்னேற்றம் வரும். கண்ணு பலமா இருக்கிறதுக்கு பார்வை நல்லா தெரியும். வைட்டமின்களை சாப்பிட்டா கண்ணு பலமா. வைட்டமின் ஏ, வைட்டமின்னா நீங்க எல்லாமே மல்டி விட்டமினாவே எடுத்துக்கலாம், மாத்திரைகளோ இல்ல எதுவோ. இதுல பாத்தீங்கன்னா கேரட், பப்பாளி, கீரை வகைகள். நான்வெஜ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த மீன், லிவர் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சியும் நமக்கு தேவை. ஏன்னா அந்த கண்ணில் வர அலர்ஜி இந்த மாதிரி இதுக்கு அந்த விட்டமின் சி சரியா இது பண்ணி கொடுக்கும். மல்டி விட்டமினா எடுத்துக்கிறது நல்லதுங்க. அப்படி ஒன்றும் பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதுவும் இல்லாம நம்ம நார்மலா போகும்போது நம்ம கண்ணில் வர இது வந்து ஓகே. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிக ஒரு அளவுக்கு மேல வர அந்த வெப்பமோ இதோ விழித்திரைய ஓட்ட போடுற அளவுக்கு கூட சில நேரம் ஆயிடும். அதுக்கு பேர் சோலார் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாக்குறேன், அந்த கிரகணம் அப்ப நான் பாக்குறேன் அப்படிங்கும் போது அதோட அந்த இது வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற பட்சத்துல சில நேரம் விழித்திரையையும் பாதிக்கும். நீங்க கண்டிப்பா போய் அப்படி பார்க்கணும் இல்லை. நீங்க நார்மலா எல்லா இதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு பார்வை நல்லா இருக்குன்னா நீங்க போய் சூரியனை பாக்குறது அதெல்லாம் தேவை கிடையாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒன்றும் பண்ணாது, ஒரு சில பேருக்கு அதுக்கான பாதிப்புகள் இருக்கதான் செய்யும். அதனால டைரக்டா போய் பார்க்க வேண்டாம் சார். தேங்க்யூ.